அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆனி மாதம் ஆகும். இந்த ஆண்டின் ஜூன் 16ஆம் தேதி சூரியன் பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் மிதுனத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் நடைபெற உள்ளது. இதனால் 3 கிரகங்களின் சேர்க்கையும் உங்களுக்கு யோகம்தான். புதாதித்ய யோகம், சுக்கிராதித்ய யோகம் உருவாக உள்ளது. இதனால் உருவாகும் சுப பலன்கள் உங்களுக்கு தொழில், வேலை, வியாபாரத்தில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசியில் இருக்கும் செவ்வாய் 12ஆம் தேதி மேஷ ராசிக்கு இடம்பெயர்ச்சியாகின்றார். கும்பராசியில் இருக்கும் சனி வக்கரமடைந்து 28ஆம் தேதி மகர ராசிக்கு வருகின்றார். நவகிரகங்களின் சஞ்சாரத்தினால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்கப் போகின்றது. ஆனி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய 32ஆம் தேதி கடகராசிக்கு இடம்பெயர்ச்சியாகின்றார். ரிஷப ராசியில் இருக்கும் புதன் 18ஆம் தேதி மிதுன ராசிக்கு சென்று 32ஆம் தேதி கடகராசிக்கு அமரப்போகின்றார். மேசராசியில் இருக்கும் சுக்கிரன் 4ஆம் தேதி ரிஷப ராசிக்கு மாறி 29ஆம் தேதி மிதுன ராசிக்கு போவார். தமிழ் மாதங்களில் சித்திரை மாதத்தை தான் வருடப்பிறப்பாக நாம் கொண்டாடுவோம். 3வது மாதமாக ஆனி மாதம் இருக்கும். மிக நீண்ட மாதமாகவும் ஆனி மாதம் இருக்கின்றது. இந்த மாதத்திற்கு 32 நாட்கள் உள்ளது. சூரியனின் வடதிசையில் பயணமாக உள்ளார். உத்தராயணத்தின் கடைசி மாதமாகவும் வருவது ஆனி மாதம். மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இது மிதுன மாதம் என்றுதான் அழைக்கலாம். கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் ஆனி மாதத்தில் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இந்த ஆனி மாதத்தில் கிடைக்கும் என்று பார்த்திடலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கான இந்த ஆனி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகின்றது என்பதை பார்க்கலாம். நீங்கள் எதிர்காலத்தை பற்றியே சிந்தித்து கொண்டு இருக்கும் இந்த வேளையில் உங்களுடைய ஆனி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அவரோடு பாக்கியாதிபதி புதனும் லாபாதிபதி சூரியனும் இணைந்திருப்பதால் இந்த மாதம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனைகள் அகலும், வருமானமும் உயரும். அதற்கான வழியும் பிறந்துவிட்டது. அஷ்டமத்து குருவின் ஆதிக்கத்தால் இடையிலே கொஞ்சம் உங்களுக்கு விரயங்கள் தலை தூக்கியிருக்கும். இருப்பினும் இந்த காலத்தில் நல்ல சம்பவங்களும் நடைபெறும். ஆனி மாதம் 5ஆம் தேதி கும்பராசியில் சனி வக்கரம் பெறுகின்றார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சனி வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லதான். குறிப்பாக பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகள் வந்து அலைமோதியிருக்கும். தொழிலில் திடீர் தொய்வு ஏற்பட்டிருக்கும். இதனால் உங்களுடைய மன அமைதியும் மன உறுதியும் குறைந்திருக்கும். உணர்ச்சிசப்பட்டு உறவினர்களை நீங்கள் பகைத்துக் கொள்வீர்கள். சுமூகமாக முடிந்த பிரச்சனையும் மீண்டும் தலை தூக்க வாய்ப்புண்டு. வாசல் தேடி வந்த வரன்களும் முடிவடையாமல் திருப்பி போயிருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளால் பகை அதிகரித்திருக்கும். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்திருக்க வேண்டும். இக்காலத்தில் நீங்கள் சனிக்கிழமை விரதமிருப்பதும் சனி பகவானுக்கு வழிபாடு செய்வதும் உங்களுடைய பிரச்சனைகளின் தாக்கம் குறைய உதவி செய்வார். ஆனி மாதம் 12ஆம் தேதி கடகராசிக்கு புதன் செல்கின்றார். இந்த காலத்தில் செய்தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். கடன் சுமையும் பாதிக்கு மேல் குறையும். மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் வந்து சேரும் வாய்ப்பும் உண்டு. முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். உங்களுடைய பொருளாதார நிலையும் சீராக இருக்கும். ஆனி மாதம் 23ஆம் தேதியும் கடகராசிக்கு சுக்கிரன் போவார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராசிநாதனாக சுக்கிரன் வருவது யோகம்தான். தொழிலில் முன்னேற்றமும் ஏற்படும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். வேலை இல்லை என்று இருந்தவர்களுக்கு விடிவு காலமும் பிறந்துவிட்டது.
பணி ஓய்விற்கு பிறகும் ஒரு சிலருக்கு மீண்டும் பணிபுரியும் வாய்ப்பும் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவும் உங்களுக்கு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கும் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். வீடு வாங்குவது, இடம் வாங்குவது போன்றவற்றில் உங்களுடைய கவனம் அதிகமாக செலுத்துவதற்கு நேரம் இதுவாக இருக்கும். ஆனி மாதம் 27ஆம் தேதியும் ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்லதான். ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். அருகில் இருப்பவர்கள் ஆதரவும் குறையும். மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கம் ஏற்படும். நினைத்தது நிறைவேறவில்லை என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். உறவினருடன் உடன்பிறப்புகளும் பகையாக மாறுவார்கள். பெற்ற சொத்துகளால் வில்லங்கங்கள் வரும். எதையும் அனுபவஸ்தர்களை கொண்டு நீங்கள் ஆலோசனை செய்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பதும் தான் நல்லது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மாத கடைசியில் மனக்குழப்பங்கள் தரும் அல்லது அதற்கேற்றவாறு தகவல்களும் வந்து சேரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இடையூறுகளும் வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திருப்தி இல்லாத மாற்றங்கள் ஏற்படலாம். மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதி மகிழ்ச்சியாக இருக்கும். பிற்பகுதியில் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் என்று பார்த்தோம்னா ஜூன் மாதம் 19, 20, 21, ஜூலை 5, 10, 11. உங்களுடைய மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்று பார்த்தால் ஆரஞ்சு நிறம். இந்த மாதத்தின் சுபமூர்த்த நாட்கள் என்று பார்த்தால் ஆனி மாதம் 2ஆம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமை தசமி அஸ்தம் காலை 7:30 to 8:30 வரை இருக்கும். ஆனி மாதம் 3ஆம் தேதியும் திங்கட்கிழமை ஏகாதசி சித்திரை நாள் வருகின்றது. காலை 6:30 மணியிலிருந்து 7:30 வரை இருக்கும். ஆனி மாதம் 19ஆம் தேதியும் புதன்கிழமையும் திரையோதசி ரோகிணி நாள் வருகின்றது. காலை 9:15 முதல் 10:15 வரை இருக்கும். ஆனி மாதம் 23ஆம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமையும் துவேதிதி பூசம் வருகின்றது. காலை 7:45 முதல் 8:45 வரை இருக்கும். ஆனி மாதம் 26ஆம் தேதியும் புதன்கிழமை பஞ்சமி மகம் வருகின்றது. காலை 9:15 முதல் 10:15 வரை இருக்கின்றது. ஆனி மாதம் 28ஆம் தேதியும் வெள்ளிக்கிழமை சஷ்டி உத்திரம் வருகின்றது. காலை 9:15 முதல் 10:15 வரை இருக்கின்றது. உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்த்தால், சனி பகவானுக்கு காக்கைக்கு எள் சாதம் படைத்து வணங்கினால் போதும். இந்த மாதத்திற்கான குறைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும். உங்களுக்கான ஆலோசனை என்று பார்த்தால், பிரச்சனைகள் வரும்போதுதான் உங்களுடைய நண்பர்கள் யார் என்று உங்களுக்கே தெரியும். அதை புரிந்து கொண்டாலே வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்.